ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் சொன்ன விஷயத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா? ஏன் என்ன டாக்டர்? அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்கல்ல, நினைவெல்லாம் இருக்குல்ல? நனவெல்லாம் இருக்கு, ஆரோக்கியமா இருக்காங்க, நல்லா பேசுறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த பிரச்சனைய நீ நேர்ல வந்தாதாமா சொல்ல முடியும். நீ உடனே கிளம்பி வாமா. சுயநினைவு வந்துருச்சுல, எனக்கு அது போதும் டாக்டர். நான் உடனே வரேன். நான் சொன்னல, கமலாமா ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்காங்கன்னு. அசோக் சாவுக்கு கூட சாட்சியா இருக்கிறவங்க. அவங்களுக்கு என்னமா? அவங்களுக்கு திரும்ப சுயநினைவு வந்துருச்சாமா? உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க. இளமதி, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம். இந்த விஷயத்தை இதோட விட்டு. ஏமா போக வேண்டாம்னு சொல்றீங்க? நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தது இதுக்காக தான். ஏற்கனவே நாங்க எங்க பையனை இழந்தது பத்தாதா? உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்குமா? அசோக் என்ன சாதாரணமாவா இறந்து போனா? யாரோ அவனை கொலைதானே பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட கொலைகார பாவிய அடையாளம் காட்டி கொடுக்க போய் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா? நான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. இல்ல பாருமா, இதுல துளி கூட எனக்கு விருப்பமே இல்ல. அப்புறம் ஓ இஷ்டம் இளமதி. இப்படி நீங்களே ஒதுங்கி நின்னா நான் என்னமா பண்ணட்டும்? நான் இத்தனை நாள் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்ததெல்லாம் வீணா போயிடும். அவங்க ஏன் சொல்றாங்கன்னு கேட்டுதான் பாக்குறேன். அதான் ஓ விருப்பம்னு சொல்லிட்டல, இதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. பரவாயில்ல சாட்டுக்குடி, மறுபடியும் உங்களுக்கு நனவு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்ப பாரு, நிச்சயமா அவங்க கொலைகாரன் யாருன்னு இப்ப சொல்லிருவாங்கன்னு நினைக்கிறேன். வா.